தன் சகோதரர் பசியோட வந்த போது சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டான். பசி வந்தா எல்லாமே என்ன பறந்து போகுமா? ஒன்னு எல்லாமே பறந்து போயிடும். பசி வந்துட்டா என்ன பேசுறன்னு தெரியாது, என்ன நடக்கிறன்னு தெரியாது. அப்படி ஒரு பசியான ஒரு வாழ்க்கையில அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவரே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க, தேவன் தூஷித்தாங்கன்னு சொல்லி. ஒரு ரசம், அது ஒரே நாள் சாம்பார், 2 நாள் சாம்பார், 3 நாள் சாம்பார், 3 நாள் உங்க வீட்டுல சாம்பாரே வச்சிட்டு இருந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு நாள் ரசம், 2 நாள், 3 நாள், 4 நாட்கள், ஒரே ஒரு வாரம் ரசமாகவே உங்க வீட்டுல வச்சிருந்தா, இட்லிக்கு ரசம், சாப்பாட்டுக்கு ரசம், நைட்டு தோசைக்கு ரசம் அப்படின்னா என்ன இருக்கும்? வீடாவா இருக்கும்? எங்க அந்த காலத்துல அவர்கள் அதை தான் சாப்பிட்டாங்க. மன்னாவை, தேவன் கொடுத்த மன்னாவை சாப்பிட்டாங்க. அதனால அவர்கள் முறுமுறுத்து தேவனுக்கு முன்பதாய் கடந்து வந்தார்கள். பசியோட கண்ணீரோட தேவ சமூகத்துல வந்தார்கள். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. பசியான நேரம், என் தேவைகள் வருகிற வேலைகளை நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்?